சென்னையைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் 400க்கும் மேற்பட்ட சர்வதேச மொழிகளை கற்று வருகிறார். 10 வயதில் பல்வேறு சாதனைகள் புரிந்து வரும் அந்த மாணவர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அக்ரம் மொழிகளின் மீது ஏற்பட்ட பற்றின் காரணமாக தன்னுடைய 4 வயதிலிருந்தே பல்வேறு மொழிகளை கற்று வருகிறார். தற்போது 10 வயதை எட்டியிருக்கும் அக்ரம் 400க்கும் மேற்பட்ட மொழிகளில் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி எடுத்து சாதனை படைத்துள்ளார். இது மட்டுமல்லாமல் 70க்கும் மேற்பட்ட மொழிகளை சரளமாக தட்டச்சு செய்தும் தனது திறமையை வெளிப்படுத்துகிறார். மேலும் உலக அளவில் இளம் வயது பன்மொழி தட்டச்சு சாதனையாளர் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். நான் முதல்ல கத்துக்கிட்ட எழுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தன் கையால் எழுதிய தமிழ் எழுத்து. அந்த எழுத்தை நான் 4 வயசுல கத்துக்கிட்டேன். அடுத்து கிரந்த எழுத்து, அடுத்து வட்டெழுத்து, அடுத்து எஜிப்சியன் ஹைரோகிராஃபிக், அடுத்து அராமிக், அடுத்து சௌராஷ்டிரா. இந்த எழுத்துக்கள் நான் 4 வயசுல கத்துக்கிட்டேன். அச்சம் சரிக ஆப்பிரிக்கன் அல்பான் டுவி அக்கிரியா அல்பே அல்பண்டாஸ் அமெரிக்க அரபிக் அரவனேஸ் அரவணை அசந்த அசனிகா பிரணே அசாமி அசுரன் அவதி ஐநா சொல்வேனா சஸ்கர். இந்த மாதிரி எனக்கு ஒரு 400 லாங்குவேஜஸ் எனக்கு தெரியும். மொழியின் மீது கொண்ட அதீத விருப்பத்தினால் பல்வேறு மொழிகளின் உட்கூறுகளை இணைத்து தனக்கான புதிய மொழி ஒன்றையும் அக்ரம் உருவாக்கியுள்ளார். இது மட்டுமல்லாமல் அழியும் நிலையில் உள்ள பேச்சு வழக்கில் இருக்கும் சில மொழிகளுக்கு எழுத்துருவம் கொடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு நான் ஒரு லாங்குவேஜ் சொந்தமா கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த லாங்குவேஜ் உலகத்துல எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த லாங்குவேஜுக்கு நான் அத்தான் பேர் வச்சிருக்கேன். தமசைட்னு ஒரு லாங்குவேஜ்ல இருந்து நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் அப்படியே அதை எழுதினேன். அப்ப நான் ஒரு இது லாங்குவேஜ்னு கண்டுபிடிச்சிட்டேன். அக்ரமின் தந்தை மொழிப்பிரியன் தனது மகனின் சாதனைக்கு உறுதுணையாக நின்று மெருகேற்றி வருகிறார். மேலும் பெற்றோரின் விருப்பத்தை குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளார். குழந்தைகளுக்கு இருக்கும் தனித்திறமைகளை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சியளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறார். நம்ம குழந்தைகளை நாளைய சாதனை குழந்தைகளாகவும் மேதைகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் நீங்க உருவாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 4 விஷயங்கள் தேவை. என்னென்ன விஷயம்னா, முதல்ல அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்க கல்வின்னு சொல்லக்கூடியது, 2வது திறமைக்கான கல்வி, 3வது மொழிக்கல்வி, 4வது மூளைத்திறனை மேம்படுத்துதல். இந்த 4 விஷயங்களை எந்த குழந்தைகளுக்கு நாம செயல்படுத்துறோமோ அந்த குழந்தைகள் சாதனை குழந்தைகளா உருவாக முடியும். அந்த வகையில என்னுடைய குழந்தைக்கு மொழியில திறமையா இருக்கிறதுனால அந்த மொழியிலேயே அவனை திறமையின் அடிப்படையில் நான் கொண்டு போனேன். அவனுக்கு இன்றைக்கு ஒரு 400 லாங்குவேஜஸ் நான் கத்துக் கொடுத்திருக்கேன். அப்ப கத்துக் கொடுத்தது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஏன் மற்ற குழந்தைகளும் இது மாதிரி லாங்குவேஜ் மட்டும் இல்லாம அவங்கவுங்க திறமையிலேயே முன்னேறி போறதுக்கு வழிவகை செய்யலாம். 10 வயதில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் அக்ரம் அடுத்தடுத்த சாதனைகளை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இனிவரும் காலங்களில் தனது அறிவாற்றலின் மூலம் பல வித்தியாசமான சாதனைகளை படைக்க வேண்டும் என்பதுதான் இவரின் நோக்கமாகவும் இருக்கிறது. பிரசாந்த், சிறப்பு செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.